தளபதி அவங்கள பத்தி கண்டுக்கல, நாங்க ஏன் கண்டுக்கணும்? வேஸ்ட் ஆஃப் டைம் எங்களுக்கு அவங்கள பத்தி பேசுறது. அவனை பத்தி கேட்காதீங்க. நாங்க சாட்ட ஜூலி எல்லாம் சல்பி தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். பொம்பளையே இல்ல அவளா இங்க இருக்க வேண்டிய ஆளே. அவளை எங்கேயாச்சும் நாடு கடத்துங்க. அவ்வளவுதான். தளபதி தவிர வேற யாரை பத்தி பேசாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. எங்களை தற்கூரினாங்க. வந்துகிற கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொன்னானு பாரு, அவனுக்கு தான் தற்கூரி. புரியுதுங்களா? அதனால ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டுத்துக்கு நடுவில் மாற்றம் ஏற்படுறதுக்காக எங்கள் தளபதி அண்ணன் வந்திருக்காரு. இது 2026 யாருக்கும் இல்லாத அவருக்கு நல்ல உச்சத்தில் இருக்கு அரசியல் ராசி. கண்டிப்பா தளபதி மாற்றத்தை உண்டாக்குவாரு. என் குழந்தைங்க, என் பிள்ளைங்க, என் தங்கைமார்கள், எங்க அக்காமார்கள் சுதந்திரமா 12 மணிக்கு தாராளமா நடந்து வருவாங்க. இந்த ஆட்சி மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். எங்க சொன்னாலுமே அது தலைப்பில் கொஸ்டின்ல இல்லை, பாஸ் தான் சொன்னாங்க. சுத்தமா தலைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எங்க பார்த்தீங்கன்னா பிரேமலதா மேடம் சொன்னாங்க என்னன்னு, நம்ம அண்ணா ஸ்டாலின் ஆட்சியில் ரெண்டே குறை தான். ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா பழக்கம். இதை தவிர வேற எதனா சொல்லுனாங்க. ஏங்க உண்மை யார் வேணா சொல்லாங்க, அவங்களுக்கு தெரியுது நம்ம மாற்றான கட்சியில் போய் சேர்ந்துட்டோம், நம்மளுக்கு மரியாதை இல்லை. அட்லீஸ்ட் மக்கள் மனசில் ஏதாவது கொஞ்சம் நம்ம ஓட்டு வாங்கினதுக்காக ரெண்டு உண்மையை ஒத்துட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நிச்சயமாக 2026 தளபதி விஜய் எங்களை ஜார்ஜ் கோட்டையில் அரியார் சாணத்தில் உட்கார வரைக்கும் இந்த தொண்டர்கள் ஓய மாட்டோம், தூங்க மாட்டோம். தளபதி சொல்ற மாதிரி தான். 2 பேருக்கு தான் போட்டு. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று டிஎம்கே. நன்றி. மக்களை பார்க்குற மக்கள்லாம் டிவிக்கு விசிலுக்கு ஓட்டு போடுங்க, சிந்தித்து போடுங்க ஓட்டு. மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக தளபதி மாற்றி காமிப்பாங்க. எல்லா மக்களுமே விஜய்க்கு சப்போர்ட்டாக தான் வந்து பேசுவாங்க. ஓட்டு டிவிக்கேலாம். இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் எந்த கட்சிக்காவது திடீர்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தா கூடுதுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜெயிப்பாரா இல்லை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இல்ல சனிக்கிழமை சண்டே வந்தா குழந்தைங்க வராங்க சொல்றாங்கல்ல, இது மண்டே தான். ஒவ்வொருத்தருங்க வேலையை விட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க, டோல்கேட்டுக்கு முன்னாடி போலீஸ்காரனே இல்லைங்க. ஒரே ஒரு போலீஸ் கூட இல்ல டோல்கேட் முன்னாடி. இங்க தான் இவ்வளவு போலீஸ் நிக்கிறாங்க. எதுக்கு? அந்த பாதுகாப்பை அப்பயே கொடுத்துருக்கலாமே. கருதுல 40 பேர் சாமம் வந்திருப்பாங்களே. நாங்களாம் பார்க்கல. விஜய் தளபதியை கிட்ட பார்த்துட்டு வரங்க. டிவிக்கே 100% டிவிக்கே கன்ஃபார்மாக ஜெயிக்கும் ப்ரோ. ஏன்னா ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக டிவிக்கே ஜெயிக்கும். நீங்கள் கூட்டம் வரதுலாம் புரியல. 100% இருக்கு ப்ரோ. பெண்களுக்கு பாதுகாப்பு செம்மையா பாதுகாப்பு கொடுத்தாங்க ப்ரோ. இங்க குட்ட மாதிரி எங்க பசங்க வேற லெவல்ல பாதுகாப்பு ப்ரோ. தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க ப்ரோ. நான் எடுமையில கிளச்சலாரு கவுன்சிலர் இருந்திருக்கேன். என்கிட்ட 150 ஓட்டு இருக்கு. எல்லாமே டிவிகேக்கு மட்டும்தான். ஏடிமிக்கில இருந்து நான் வந்துட்டேன், எப்பவே வந்துட்டேன். ஆமா, 150 ஓட்டு என் சொந்தக்காரன் ஓட்டு மட்டும் 150 ஓட்டு என் பேச்ச கேட்கும். டிவிகே தான். முக்கியமா ஒரு வேண்டுகோள், போலீஸ் அதிகாரி வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்தாங்க. இதே மாதிரி இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். போலீஸ் நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. இந்த இடத்துல சப்போர்ட்டும் பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த இடத்துல எங்கள் ஃபேமிலியில் முக்கால்வாசி ஓட்டு இல்லை ப்ரோ. 100% ஓட்டு தான் விஜய் தான் ப்ரோ. எல்லாருமே இந்த ஜனம் ஓட்டு உள்ள ஜனம் தான் அங்கே வந்திருக்காங்க. ஓட்டு இல்லாத யாருமே இல்லை. எல்லாம் ஓட்டு உரிமை உள்ள மக்கள் தான் அங்கே இருக்கிறோம். எல்லாரும் ஓட்டு தான். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க பார்த்தீங்களா? இங்கே காசு எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க. விஜய் பார்க்க வந்துருக்கோம். காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது அவசியமே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சா தான் பயம் கொடுத்துட்டே இருக்காங்க. மாற்றி ஆட்சி நல்ல ஆட்சி. 2 பேருக்கு தான் போட்டு. பணத்துக்கு வர கூட்டமா, பாசத்துக்கு வர கூட்டமா? பாசத்துக்கு வர கூட்டம் தான் அதிகம். பாசத்துக்கு வர கூட்டம் தான். டிஎம்கே ஏடிஎம்கே எந்த கட்சிக்குமே இவ்வளவு கூட்டம் கிடையாது. அது காசு கொடுத்தா கூட இவ்வளவு கூட்டம் வரவே வராது தலைவா. எல்லாமே வேலை இன்னைக்கு மண்டே எத்தனிக்கும். இந்த மண்டே டைம்ல வாரத்து முதல் நாள் யாரும் இவ்வளவு கூட்டம் இருக்குமா? எல்லாம் அவங்க லீவு போட்டு தளபதி ஒரே ஆளுக்காக இந்த உச்சி வெயில்ல அவ்வளோ கூட்டம் தளபதிக்காக மட்டும்தான். அந்த இல்ல பேசாம பாருங்க, அவருக்கு டைம் இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல. அவர் வந்து தேர்தல் கமிஷனோட விதிமுறையில் ஃபாலோ பண்றாரு, அதனால பேசல. எங்களுக்கு ஒண்ணுமே தளபதி பார்த்துட்டோம், அது போதும். அவர் முகத்தை பார்த்துட்டோம், கண்டிப்பா அதுக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பா இந்த 2026 தேர்தல் தளபதி சொல்ற மாதிரி ஒரு புது விதமா இருக்கும். கண்டிப்பா எப்படி புதுச்சேரியில 90% மேல போலாச்சோ அதே போல நம்ம தமிழ்நாட்டில் இந்த தளபதி வந்திருக்க ஒரே காரணத்தால 95% மேல ஓட்டு போலிங் ஆகும். கண்டிப்பா தளபதி தான் 2026 சிஎம்.
அது தலைவர் பார்த்தோம் தலைவா இல்லை அது சோஷியல் மீடியா பார்த்தோம் அது வேணுமென்ட்டு ஆளுங்கட்சி பண்ணுற சதி இல்லை அவருக்கு 16 நம்பர் கொடுத்துருக்காங்க அதனால் நோட்டா எதுக்கு போடணும் அது வேணுமென்ட்டே மக்களை திசை திருப்பறதுக்காக மக்களோட அந்த ஞாபகத்தை மறைக்கிறதுக்காக தான் நோட்டா போட்டுருக்காங்க அதெல்லாம் மக்கள் பெருசாக பார்க்க மாட்டாங்க ப்ரோ போனவொடனே ஸ்ட்ரைட்டாக விசில் சின்ன அண்ணன் சொல்கிற மாதிரி காலைல தூங்கி எழுந்துக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக போகிறோம் விசில் சின்ன ஓட்டை போடுறோம் அப்படியே தளபதியை சீக்கிரம் ஆக்குறோம் ஆமா தளபதி இப்ப நானே தான் போட்டுறேன் தலைவா இப்ப நானே தான் போட்டுறேன் இது தளபதி எது பண்ண ட்ரெண்ட் தான் நம்ம பொம்மை முதல்ல காப்பி பாருங்க ஸ்டாலின் அங்கிள் தளபதியை ஃபாலோ பண்றாரு எதுக்கு அந்த மாதிரி விளம்பர மாடல் தேவையில்லை எங்களுக்கு மக்களோட மக்கள் இருக்கிற தலைவன் தான் தேவை தளபதி தான் சிஎம் வருவாரு அது எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பா சொல்றேன் நாங்களும் எங்க வீட்டுல மட்டும் பங்காளி சொந்தக்காரர் சொல்லிக்கிறது 80 ஓட்டு மொத்தமா டிவிக்கு தான் தளபதி பார்த்ததுல எனக்கு மிக்க சந்தோஷம் ஆனால் தளபதி சிஎம் டிஸ்ல கண்டிப்பாக உட்காராது அந்த டிஎம்கே ஏடிஎம்கேலாம் ஒரு இடத்துலையும் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பே இல்லை தளபதி பிளாஸ்ட்டு 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 ஒரு நடிகருக்கும் அரசியல்வாதிக்கும் கூடாத கூட்டம் எங்களுக்கு கூடி இருக்கு தலைவர் வாழ்க கண்டிப்பா 233 தொகுதியை நாங்க தான் அடிப்போம் கண்டிப்பா 120 150 தொகுதி நாங்க தான் அடிப்போம் திமுகவே ஒரு தீய சக்தி அவனை தூச்சி விட்டு டிஎம்கே கோட்டையிலிருந்து ஏறிவிட்டு எங்க தளபதியை உட்கார வைக்கிறோம் ப்ரோ பர்மிஷன் நைட் தான் ப்ரோ தெரியும் எல்லாருக்குமே நைட்டு 10 மணி வந்தா பர்மிஷன் கொடுத்துறாங்க அதுக்கே இந்த கூட்டம் பாத்துங்க கும்படி புண்டி தொகுதி அண்ணன் விஜயகுமார் வந்து மட்டும்தான் பேச அவர் இங்கே இருக்கிற எவ்வளோ கூட்டம் இருக்குது எவ்வளோ க்ரௌட் இருக்குது அவரால் பேசவே முடியாது அவர் பார்த்தாவே எங்கள் மக்களுக்கு போதும் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் ஒரே ஒரு வாய்ப்பு தளபதிக்காக கொடுங்க எல்லாருமே ஓட்டு வந்து தளபதிக்காக விசில் சின்னத்தில் எல்லா தொகுதியில் இருக்கிறவங்களும் ஓட்டு போடுங்க என்னோட வேண்டுகோள் கும்படிப்பிண்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக என்னோட வேண்டுகோள் எல்லா விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஒரு பெரிய பார்க்காத கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது 48 வயசில் பெரிய அச்சீவ்மெண்ட் இதுதான் என் தலைவரை பார்த்தது இப்போ பார்த்தீங்களன்னா ஒரு நிமிஷம் இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா யாரும் 200 ரூபாய்க்கும் கோட்டை கோழி பிரியாணிக்கு யாரும் வரல எங்களோட உழைப்பு எங்களோட காசு தளபதி சொல்ற மாதிரி அவர் சொந்த காசுல அரசியல் நிக்கிறாரு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு அதே மாதிரி எங்க தளபதியை பார்க்க எங்களோட உழைப்பு காசு தான் கொண்டு வந்திருக்கோம் பயங்கரமா இருந்தது இது வரைக்கும் யாராச்சும் வந்தாங்களா தளபதி கோசம் இது இன்னைக்கு விஜய் கோசம் வந்தாங்க ஜனம்லாம் இத்தனை வருஷம் ஆட்சி நடத்துறாங்களே இந்த இடத்துல யாரான வந்தாங்களா இவ்வளவு ஜனம் வந்துச்சா ஒன்லி ஃபார் தளபதி உங்க ஓட்டு எல்லாருமே விசிலுக்கு ஊதி போடுங்க தளபதி அப்பா அம்மாவோட உங்களோட எலெக்ஷன் எங்களுக்கு தான் கலெக்ஷன் எங்களுக்கு தான் ஓம் சக்தி பராசக்தி எங்கள் ஓட்டு இருக்காரு சாரு தலைவர் தளபதி கூட்டம் அருமையான கூட்டம் செம்மையான கூட்டம் சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே நல்லா இருக்கிறாரு இன்னொரு 2 தடவை பார்க்கலாம் போல இருக்குது ஆனால் வரமாட்டேன்றாரு அப்படியே போயிடுறாரு 2 நாளுக்கு பக்கமாக புன்னேரி தொகுதி மக்கள் வந்து அவரு தான் ஆதரிப்பாங்க நல்லா இருக்கு ஜெயித்து கண்டிப்பாக கம்பல்சரி ஜெயிப்பாங்க அவர் அருமையாக ஜெயிப்பார் உங்களோட ஓட்டு உங்களோட ஜனநாயகனோட ஒரு கடமை இது நீங்க கண்டிப்பா சிந்திச்சு ஓட்டு போடுங்க நீங்க யாரையும் ஓட்டு போடாதீங்கன்னா சொல்ல மாட்டேன் நீங்க உங்களுக்கு யாருக்கும் பிடிச்சிருக்கோ அவங்கள போடுங்க புதுசா ஒரு மாற்றம் ஒன்று நடக்குது எங்க தளபதி நிற்கிறாரு எனக்கு தாய் மாமன் எவனும் இல்லை எங்க அண்ணன் தாய் மாமனா நான் நினச்சி கேட்குறேன் தயவு செய்து ஒரே ஒரு ஓட்டு மட்டும் போட்டுருங்க மக்களே ரிசல்ட் 12th படிக்கிறாங்களே கேளுங்க என் ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி தான் என் ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதி பொன்னேரி தொகுதி ஆரணி நகர செயலாளர் பேசுகிறேன் எங்களை மாவட்ட செயலாளர் ரொம்ப வச்சு செய்தார் இன்னைக்கு எப்படிங்க ஒரு நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர் மதிப்பு தெரியாத ஒரு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் எங்களை நல்லா பண்ணார் ஓகேங்களா அவ்வளோதான் நாங்கள் எல்லாமே தளபதிக்காக கஷ்டப்படுறோம் இன்னிலிருந்து அண்ணன் வரையும் என்ன ஆனால் மாவட்ட செயலாளர் அவங்க தொகுதி ஆள் மட்டும்தான்
முக்கியத்துவம். இது வந்து என் தொகுதி, புரியுதுங்களா? இது என்னுடைய தொகுதி. எங்கள் தொகுதி முக்கியத்துவம், அவங்களுடைய தொகுதி ஆளுநர்கிட்ட வந்து முக்கியத்துவம். நாங்களால் வெளியே வந்தோம். ஒரு நகர செயலாளர் நான் வெளியே வந்தேன், புரியுதுங்களா? இது யாரும் என்னென்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. நாங்கள் வெளியே வந்தோம். நாங்கள் தளபதிக்காக எல்லாமே ஒற்றுமையாக இருந்து எல்லாமே வேலை செய்வோம். எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மாவட்ட செயலாளர் விஜயகுமாரை பொறுத்த வரையும் அவர் வேறோ நாங்கள் வேறோம். நாங்கள் பார்த்து அவர் பார்த்தாலே போதும் ப்ரோ. அவர் பார்த்தாலே போதும், எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம் ப்ரோ. கஷ்டமா தான் இருக்கு ப்ரோ. பார்த்தாலே போதும் ப்ரோ. இவ்வளோ கூட்டம் அவர் பேசுறதுக்காக இல்லை, அவர் வந்து ஒரு கை அசைகிறாரு பாருங்க, அதுக்கே போதும். இவ்வளோ கூட்டம் வர எங்கள் தளபதிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எந்த ஒரு குறையும் இல்லை, நல்லா இருந்தது. இந்த மாதிரி கூட்டம் எங்கேயுமே இருக்காது. தளபதிக்கு சரியான எங்கே போனாலும் கூட்டம். நம்ம தான் வின்னு, நம்ம தான் வின்னு. டிவிக்கே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்கும் வாய்ப்பு கிடையாது. சூப்பர், எல்லாம் வதந்தி, யாரும் நம்பாதீங்க. இதுதான் கூட்டம், காசு இல்லாத கூட்டம். இது நீங்களும் தளபதிக்கு ஓட்டு போட்டுருக்க. ஓட்டா டிவிக்கு டிவிக்கு தலைவர் லாஸ்டா ஒன்று டிவிக்கு ஓட் போடுங்க. சிஎஸ்கேக்கு விசில் பண்ணுங்க. இங்க ரெட்டலியா இருக்கக்கூடாது, உதயசூரியனா இருக்கக்கூடாது. டிவிக்கே தான் இங்க அடுத்த டைம் ரெட் அண்ட் பிளாக் அடிச்சு நொறுகுறோம். நம்ம கொஞ்சம் பறக்க விடுறோம். தலைவா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த லட்சியத்தை விட்டு வந்துக்கிறாரு தளபதி. ஆனால் அவரை வந்து உண்மையாக ஏமாத்தாதீங்க. நியாயமாக இருப்பார், கரெக்டாக இருப்பார், நம்மளுக்காக மட்டும்தான் வந்துக்கிறாரு. அவர் இதுமாரி வந்துட்டு போகணுன்னு அவருக்கு அவசியமே இல்லை. உண்மையாக சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களாம் யோசிங்க. யோசிச்சு நல்லா அங்கே டிவிக்கு விசில் சின்ன எங்கே இருக்குதோ அதை அழிச்சிட்டு வாங்க, அது போதும். டிஎம்கே தீய சக்தி பயங்கரமா இருக்கும். டிஎம்கே கல்லாட்டு போடாத தடுக்கணும். தலை விஜய் தான் வரணும். 2020 சிஎம் தலை ஜோசப் விஜய் தான். டிஎம்கே 2024 விஜய் தான் முடியும். காலையில வீட்டுக்கு போக சொல்ல 2000 ரூபாய் கூப்பிடலாம். சொல்லாதீங்க.